மட்டன் பெப்பர் மசாலா இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக நம்ம ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் போன்லெஸ் மட்டன் வச்சு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 1 கிலோ போன்லெஸ் மட்டன் துண்டுகளை எடுத்து இதில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்த பிறகு மட்டன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மட்டன் பீசஸை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 2 வெங்காயம் மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு ஊற வச்ச மட்டன் பீசஸை ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ்லேருந்து அந்த ஜூஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 5-6 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வத்த விடணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இருக்கு. ஸ்டவ்லேருந்து இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சிருங்க. பொடியா நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டு சர்வ் பண்ணுங்க. அருமையான மட்டன் பெப்பர் மசாலா தயாரா இருக்கு. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதில் கொஞ்சம் பெப்பர் நல்லா தூக்கலாக இருக்கும். இது நீங்கள் ரசம் சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.